வண்டியிலே நல்லா தூங்கிட்டேன். மதீனா போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக மதீனா போயிட்டுருக்கும் போது இங்கே வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். இதுதான் அது, இந்த பெட்ரோல் பங்க் தான். ஸோ இந்த பெட்ரோல் பங்க்குக்கு அப்புறம் ஒரு 200 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது. அதனால் இங்கே சாப்பிட்டுக்கலாம், வாஷ்ரூம் போய்க்கலாம், பெட்ரோல் போட்டுக்கலாம், ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் நாங்களும் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டுட்டு போகலான்னு. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பர்கர், பிஸ்ஸா, ஷவர்மா இருக்கும், பர்கர் பிஸ்ஸா இருக்கும், ஜூஸஸ் இதெல்லாம் இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஒரு பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே தான் சாப்பிட்டோம். சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும், அதான் வேணால் வாங்கிக்கலாம். இதான் அந்த பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட், இங்கே தான் சாப்பிட்டோம். இப்போ இங்கேயே சாப்பிட்டோம். இங்கே தனியாக ஃபேமிலிக்கு பேச்சுலருக்குன்னு இடம் வச்சுருப்பாங்க. உட்கார், இங்கே உட்கார். ஹலீம் வேறு என்ன கடாய்? சரி, இங்கே இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நான் பார்த்து ஆர்டர் பண்ணுறேன். போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அங்கே போய் உட்கார இடம் இருக்குது அதெல்லாம். ஓகே, ரொட்டி ஹலீம், அப்புறம் ஒரு சிக்கன் ஹண்டி மாதிரி எதாவது வாங்குவா? ஓகே. ஹலீம் இல்லையா பேபி? சிக்கன் குருமா, ஒரு தால், அப்புறம் 2 ரொட்டி சொல்லியிருக்கேன். ஓகே, முடிஞ்சு இது இல்லை, அதனால் அந்த லீவில் இருந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துருச்சு. சிக்கன் குருமா, திஸ் இஸ் தால். இப்படி காமிச்சா நிறையா இருக்குமா தெரியுதோ? நிறையா. ஓகே, மீடியம், நார்மல். என்ன பேபி இப்படி இருக்குது? இது ஏன் வச்சுருக்காங்க? ஃபீஃபா எப்படி? எக்ஸ்ட்ரா பிராண்டிங்கா? சவுதி மேட். இவங்க பெப்சி இதெல்லாம் வைக்கல. வெரி குட். ஃபீஃபா சவுதி மேட் ஆரஞ்ச் சாஃப்ட் ட்ரிங்க். பேபி ஆரம்பிக்கிற, நான் இன்னும் ஸ்டார்டிங் பண்ணல, அதுக்குள்ளே ஆரம்பிச்சேன். பார்த்து பேபி, கீழே வந்துட போகுது. ஸோ ரொட்டி, இது சிக்கன் சுடுது பேபி, நல்லா நல்லா. எப்படி இருக்கு? இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போது கிளம்புறோம் நாங்கள் அகெயின் டுவர்ட்ஸ் மதீனா. மஸ்ஜித் அல் கூபா. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் மஸ்ஜித் குபா. இது மதீனா முனவ்வராவில், மதீனத்து நபவியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி. இந்த பள்ளிக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தினுடைய ஹிஜ்ரத் பயணத்தின் போது இந்த பள்ளியில் 4 நாட்கள் தங்கியிருந்து இந்த பள்ளியை கட்டி முடித்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பள்ளியினுடைய சிறப்பு, ஒருவர் இந்த பள்ளியில் வீட்டிலேயே ஒழு செய்து சுத்தமாகி இந்த பள்ளியில் 2 ரக்காத்து தொழுவாரையானால் அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மையை கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சனிக்கிழமைகளிலும் இந்த பள்ளிக்கு தொழக்கூடியவர்களாக, வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த பள்ளியினுடைய விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வரும்பொழுது இந்த மதீனாவாசிகள் அவ்வளவு இன்பமாக எப்படியாவது ரசூலுல்லாஹ்வை பார்த்து விட வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஊருக்கு வருகிறார்கள் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மரங்களிலெல்லாம் ஏறி நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்று கொண்டே இருந்தார்கள். இந்த செய்தியை இதற்கு முன்பதாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை ஒரு யூதன் வேகமாக இங்கே அன்சாரி தோழர்கிட்ட சொல்லிட்டான். முன்னாடியே சொன்ன மாத்திரத்திலே இங்கே உள்ள சஹாபாக்கள் எல்லாம் இந்த செய்தி அறிந்தவர்கள் மரமேலி ஏறி அவ்வளவு சிறப்பாக பைத்துகளெல்லாம் கூறி தல அல் பதுரு அலைனான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 நாட்கள் இந்த பள்ளியில் தங்கி வியாழக்கிழமை இரவு புறப்பட்டு பக்கத்தில் மஸ்ஜித் ஜும்மான்னு ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில் ஜும்மா தொழ வைத்தார்கள். அதற்கு பிறகு தான் மஸ்ஜித் நபவி போகிறாங்க. அங்கே போய் அனாதை சிறுவர்கள் 2 அனாதை சிறுவர்களிடத்தில் சொந்த தினார், தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து மஸ்ஜித் நபவியை சொந்தமாக விலைக்கு வாங்குகிறாங்க. விலைக்கு வாங்கி தான் பிறகு மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு சொந்த உழைப்பால் சொந்த காசால் கட்டப்பட்டது மஸ்ஜித் நபவி. சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜித் குபா. இந்த மஸ்ஜித் குபாவுக்கு அவ்வளோ சிறப்புகளும் இருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த மஸ்ஜித் குபா கட்டும் பொழுது மஸ்ஜித் அக்ஸாவை, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவை தான் கிபிலாவாக இருந்த அப்போ தான் மார்க்கத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்போ முதல் கிபிலா மஸ்ஜித் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா, அதுதான் கிபிலா. அதுக்கப்புறம் கிபிலத்தைனியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது மாற்றப்பட்டது. அந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ் அங்கே கிபிலத்தைனி போய் நம்ம பார்ப்போம். இது மஸ்ஜிதுல் குபா. இந்த மஸ்ஜிது குபாவில் யார் ஒருவர் 2 ரக்காத் தொழுவாரோ உம்ரா செய்த நன்மை அடைகிறார். சனிக்கிழமை வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து போன அந்த சுன்னத்தை அவர் கடைபிடிக்கிறார். இந்த பள்ளியை பிரியம் வைத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய வைத்ததற்கு சமம். காரணம் அதாவது முஹாஜிரின்கள், அதாவது அன்சாரி தோழர்களெல்லாம் வரவேற்ற இடம். அப்படி சிறப்பு வாய்ந்த இடம்தான் இந்த மஸ்ஜிது குபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அடைய செய்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சரியா, தொழுது கரெக்டாக இங்கே வந்து நிற்கணும் அதை படிக்கிட்டு. ஓகே ஓகே. நமக்கு உதவு எடுக்கிற இடம் எங்கே இருக்குது? ஜமாத் முடிஞ்சு ஃபதுலு ஸலாத்தி மஸ்ஜிதில் குபா. இந்த மஸ்ஜிதில் யார் ஒருவர், இந்த மஸ்ஜிதுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தத்ஹரு ஃபீ பைத்தி சும்ம அத்தா மஸ்ஜிதி குபா ஃபஸல்லா ஃபீஹி ஸலாத்தன் கான லஹு கஅஜ்ர உம்ரா. ரவாஹு இப்னு மாஜா சனது சஹீஹான ஹதீஸு, மிக தெளிவான ஹதீஸு. இது இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் மன் தஹர தன்னுடைய வீட்டிலேயே சுத்தமாகி, அதாவது ஒளி செய்து சுத்தமாகி, சும்மா அத்தா மஸ்ஜிது குபா, இந்த மஸ்ஜிது குபாவுக்கு யார் வருவாரோ ஃபஸல்லா அவர் தொழுவாரோ ஃபீஹி இந்த இடத்துல சலாத்தன் காணலஹு அஜ்ரன் உம்ரா, உம்ராவை செய்த நன்மையை அவருக்கு கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இது சிறப்பு. ஒரு சரியான ஹதீஸை எவ்வளவு தெளிவாக இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை இந்த மஸ்ஜிது மூலமாக, இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதுதான் உதவு எடுக்கிற இடம் மஸ்ஜிதுல் குபா. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணதை விட லேட்டாக வந்திருக்கோம். ஏன்னா அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் நின்று சாப்பிட்டோன்னு சொன்னோம்ல, எதுக்குன்னே தெரியாமல் அங்கே போயிடுன்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க என்னைய. ஸோ அதான் அந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் நின்று சாப்பிட்டோன்னு சொன்னோம்ல, அங்கே முடிச்சுட்டு வண்டியில் ஏறி நம்ம வரும்போது பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் பாதி நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும், 15-20 மினிட்ஸ் நம்ம வந்திருப்போம். அப்போ தான் தெரியுது இந்த மைக்கு மிஸ் ஆகிருக்குன்னு. இந்த மைக்கு காணோம். அப்புறமா தான் ஐயோ அங்கே வீடியோஸ் எடுத்து பார்த்தப்போ காரில் ஏறுறதுக்கு முன்னாடி பேசின ஆடியோலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, காரில் ஏறினதுக்கு அப்புறம் பேசினது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ எக்ஸாக்டாக அந்த கார் ஏறுறதுக்கு முன்னாடி விழுந்திருக்கும், புரியுதா? அதனால் மறுபடியும் நாங்கள் போய் மறுபடியும் அந்த போலீஸ் வந்து போன்றாரு. அதனால் நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் போய் இருக்கணுன்ட்டு போய் பார்த்தா அப்புறம் ஃபைனலாக இருந்துச்சு, மைக் இருந்துச்சு, இந்த மேக்னெட் மட்டும் இல்லை. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதனால தான் லேட்டு. ஈது முடிச்சுட்டு எல்லோரும் மதீனாக்கு வந்திருக்காங்களா, அதனால் இங்கே இவ்வளோ கூட்டம். இங்கே கூபா மஸ்ஜிதில் இவ்வளோ கூட்டம் அப்படின்னா மஸ்ஜிது நவபியில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நான் அச்சர்த்து எங்கோ தேடுவேன், காணோம். இதான் மஸ்ஜிதுல் குபா. முடிச்சாச்சு, இங்கே இருக்காங்க. நான் உங்களை அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஒரு ஜமாத் நடக்குது, அந்த ஜமாத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
எல்லாருக்கும் சுலைமானி ஊற்றி கொடுக்குறாங்க. காவா சாய். والله شو تجوز هذا حبيبي هات يا طيب تفضل تو انا يبي تو الله يرضى عنك كرمكم الله هذا كذا டேட்ஸ் கொடுக்குறாங்க. டேட்ஸும் காவாவும் அரபு சாப்பிட்ற ஒரு طيب الله وجهك انت تشرب قهوه؟ السلام عليكم عيدكم مبارك قهوه شاي قهوه عربي லாஸ்ட் 2 தான் பார்க்கு கொடுங்க. امشي فقط صدقني بس ندخل نصلي تعال نقول لهم خلص خلاص خلص القهوه ديت காவா நெஸ்கஃபே இல்லை இது காவா. டேட்ஸ் அண்ட் காவா. ஆ with பச்சி no allowed. ஏன் யார் சொன்னா? மஸ்ஜித் குள்ள விடல. அல்லாஹ் இங்க இருந்து அவ்வளோ தூரம் தெரியுமா? நேரா போய் லெஃப்ட்ல போனா ஏன் விடல பிள்ளையோட? உள்ள மஸ்ஜித்குள்ள பிள்ளைங்க பேபிஸ் விட்டு யாரையும் உள்ள மாட்டாங்க. அங்கே கேட்ல வச்சு இங்கே உள்ள எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க உள்ள பிள்ளைங்களாம். நாட் அலவுட் அப்படின்ட்டு அப்புறம் வெளியே கார்பெட் மாதிரி போட்டுருந்துச்சு. அங்கே நான் வந்து தொழுதுட்டு இருக்கேன். அப்போயே கார்பெட் மடிக்க ஆரம்பிச்சாங்க. சீக்கிரம்ட்டு அப்படியே தொழுது முடிச்சுட்டு அப்படியே ஏஞ்சி இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன். இங்கே வந்து உட்காந்தா இங்கே ஒருத்தங்க வந்து நாட் அலவுட் டு சிட். நான் சொன்னேன் ஹஸ்பண்ட்க்கு வெயிட்டிங்னு சொன்னால் அங்கே போய் வெயிட் பண்ணுமா மறுபடியும் நான் அங்கே போகணும். சரி வா போகலாம், நமக்கு அடுத்த டெஸ்டினேஷன் போகணும். சரி இது தூக்குறேன், புடி ஃபோன் படி. எங்கே இருக்கீங்க? மஸ்ஜிதுல் கூபாவில் இருக்கீங்களா? ஏசல் மஸ்ஜிதுல் கூபாவில் இருக்கு. போமா தம் பார்க்கிங் P2. இங்கே அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிட் டு ஹரம்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் போய் மேலே போகணும் நினைக்கிறேன். ओके किधर किधर घूम रहे बेबी? நேரா வந்த உடனே மஸ்ஜித் தெரியுது. ஆமாம் இது என்ன டேட்ஸ் வித்தியாசமாக இருக்கு? இது செம்பலம். அதே தான் செம்பலம். செம்பலம் செம்பலம் ஆரம்பத்தில் பழுக்குதுல. ஆமாம் தான் இதை மாதிரி ஆகும். ஓகே அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பர். இங்கே வச்சு எல்லோரும் எடுக்க சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த கொடை இருக்குல்ல, இது அப்படியே ஓப்பன் ஆகுது ஃபுல்லாக. எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இல்லை ஸ்லோவாக அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். தெரியுதா? வெயில் அடிக்கும் போதெல்லாம் காலையில் இந்த ஷேடோ மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் இல்லைன்னா தான் இதுவும் கொடை தான். இது இந்த பில்லர் எல்லாமே வந்து கொடை தான். அது அப்படியே அங்கே வரைக்கும் இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக மேலே டாப்பில் கவர் ஆன மாதிரி நல்ல ஷேடோ வரும். இது அழகி பேபி, என்ன பண்ணுறீங்க? இசல் ஹாய், சே ஹாய்.
Hey guys. Hazel is in Masjid al-Nawabi. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நாங்கள் நைட் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு லைக் இப்போ 4:30 5 o'clock எழுந்திரிச்சு தொழுதுட்டு இப்போ நேராக இங்கே உஹது மலை கிட்ட வந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து அதுக்கப்புறம் ஜித்தா போகணும். ட்ராவலில் 3.5 இல்லை 4 hours கிட்ட ஆகும். 3.5 4 hours கிட்ட ஆகும். ஸோ இங்கே உஹது மலை மட்டும் கவர் பண்ணிட்டு நைட்டே வந்து பார்த்துருக்கலாம். பட் இது எதுவும் வியூ எதுவும் தெரியாது அப்படின்றதுக்காக பகலில் வந்தோம். ஸோ இந்த இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டேரெக்டாக ஏர்போர்ட் போவோம். ஓகே, இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் ஜபல் வஹது. இதுதான் ஜபல் வஹது. இந்த ரைட் சைடு இருக்கிற மலை ஜபல் வஹது. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்ரு உள்ள நீளமுள்ள ஜபல் வஹது. இந்த ஜபல் வஹதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹிப்புனா நுஹிப்புக்கும். இந்த ஜபல் வஹது எங்களை பிரியப்படுகிறது, நாங்கள் அந்த ஜபல் வஹதை பிரியப்படுகிறோம், நேசிக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஜபல் வஹது இந்த ஜபல் வஹதினுடைய அடிவாரத்தில் மிகப்பெரிய போர் ஒன்று இஸ்லாத்தில் நடந்தது. அது பத்ர் போருக்கு பிறகு இந்த ஜபல் ருமாத்துன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஜபல் உஹதோட தொடர்புடைய மலை தான் இந்த மலை ஜபல் ருமாத். ஜபல் ருமாத்னா எரிதல், அம்பு எரிதல் என்பதற்கு பேராகும். இந்த மலையின் மேலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 சஹாபாக்களை நிறுத்தி வைத்தாங்க. குஃபார்கள், எதிரிகள், மக்காலிருந்து வரக்கூடிய அந்த குறைஷிகள் வந்தால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். இந்த எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் இந்த மலையை விட்டு கீழே இறங்கவே கூடாது. இந்த போரில் தோல்வி அடைஞ்சப்பட்டது, இந்த போரில் தோல்வி என்று உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் நாங்கள் மௌத்தாயி கடந்து எங்களை கழுகு அல்லது பறவைகள் வந்து கொத்தி தின்னப்பட்டாலும் இந்த மலையை விட்டு நீங்கள் இறங்கவே கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 சஹாபாக்கள் நியமித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபல் உஹதினுடைய மலை அடிவாரத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மலை தான் இந்த மலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 4 சஹாபாக்கள் இந்த மலையின் மேல் அமர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும் ஒரு சமயத்தில் இந்த ஜபல் உஹது அப்படியே குலுங்கியது, அசைந்தது, ஆடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்பித், நீ அப்படியே அமைதியாயிரு, ஏன் இப்படி குதிக்கிறாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் இந்த மலையில் இருக்கும் பொழுது நாங்கள் இருப்பதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலையில் அமர்ந்திருப்பதை பார்த்துட்டு கடுமையான சந்தோஷத்தில் அந்த மலை சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது என்று ஹதீஸில் வருகிறது. அப்போ ஜபல் ருமாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாகிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்கள் கொலை செய்து விட்டார் என்ற செய்தியை வதந்தியை பரப்பிய காரணத்தினால் அவர்கள் பதற்றத்தின் காரணமாக அந்த சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்கள் மலையை விட்டு கீழே இறங்கினாங்க. குஃபார்கள் சூழ்ந்து கொண்டு நமக்கு ஒரு சிறு தோல்வி ஏற்பட்டது, பிறகு அதில் பெரிய வெற்றி அல்லாஹ் ஏற்படுத்தான் என்பது நிரசனம். இந்த ஜபல் உஹதில் தான் கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கே அடங்கியிருக்கிறாங்க. ஷஹதான்னு சொல்லுவாங்க, பத்ர் ஷஹதான்னு சொல்லுவாங்க. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய சந்தி ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும் அடங்குவார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த பள்ளிக்கு பின்னால் அந்த ஷஹதாவுடைய கபரஸ்தான் இருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அவர்கள் ஈட்டியால் கொத்தி அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய ஈரலை எடுத்து கடித்து துப்பி எறிந்தார்கள். நீ தானே எங்களுக்கு பதிலில் இப்படிப்பட்ட எங்களுக்கு ஆபத்தை நேர்ந்தது என்று சொல்லி இந்த சம்பவம்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதில் என்ன மிகப்பெரிய படிப்பினை என்று சொன்னால், நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அது குடும்ப தலைவியாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் சரி, யாருவாக இருந்தாலும் சரி, அமீர் என்று நமக்கு நியமிக்கப்பட்டால், தலைவர் என்று நியமிக்கப்பட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு மாறு செய்யக்கூடாது என்பது ஜபல் உஹது நமக்கு படிப்பித்து தருகிறது. இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. உள்ளே தெரியுதுல்ல, இதுதான் கலர். ஓகே, ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரிட்டன் துபாய் கிளம்புறோம். இப்போது டேரெக்டாக ஏர்போர்ட் போய் அங்கேருந்து அப்படியே நம்ம துபாய் போயிடுவோம். ஸோ தட்ஸ் இட். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம்.
ஆமாம், முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் பேபியை வச்சுட்டு கவர் பண்ணுறது, உம்ரா பண்ணுறது, அது இது ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஒரு பெரிய விஷயம் தான். ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். சரி, ஓகே, அடுத்தடுத்த வ்ளாகில் பார்ப்போம். பாய். இப்போது நீங்கள் உம்ரா பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் ஒன்று வந்து கஸ்டமைசபிள், இன்னொன்று வந்து குரூப் பேக்கேஜ். ஸோ இந்த 2 பேக்கேஜ் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1200 திர்ஹம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமைஸ்ன்னு சொன்னால் 3500 AED. அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளைட் டிக்கெட் ஏற்ற மாதிரி ஓகே மாறுபடி 7000 ரூபா வரைக்கும் வரும். ஓகே, இப்போ குரூப் பேக்கேஜில் வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? குரூப் பேக்கேஜில் விசா வந்துடும், உணவு தமிழக உணவு வந்துடும், இமாம் இருப்பாங்க கூட, வழிகாட்டி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜியாரத். இது இல்லாமல் அவங்க தாயிஃப் போகிறதா இருந்தாலும் நம்ம கூட்டு போவோம். அப்படி பார்த்தா இந்த ப்ரைவேட் இதில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஹோட்டலோ இல்லை இந்த இது அந்த மாதிரி அவங்க கேட்குற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறும். கண்டிப்பாக. சேம் பேக்கேஜ் உங்களுக்கு பிரான்ச் இந்தியாவிலே இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் கூட்டு இதே பேக்கேஜ் திருச்சிலேருந்து இருக்குது, சென்னையிலேருந்து இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் வந்து உம்ரா சர்வீஸ் அண்ட் ஹஜ் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கிபி டிராவல்ஸ்லேருந்து முகமது சாதிக் அஜரத்தை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸும் குரூப் பேக்கேஜாக இருந்தாலும் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருவாங்க.